பெல்ஜியன் ஃப்ரைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி நீளமான உருளைக்கிழங்கு தேவை. ஸோ ரொம்ப நீளமான உருளைக்கிழங்கு எடுத்துட்டு ஃபஸ்ட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அதோட ஸ்கின் எல்லாம் நம்ம பீல் பண்ணிடலாம். இதோட ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணதுக்கப்புறமா உருளைக்கிழங்கோட சைடில் இருந்து அப்ராக்சிமேட்டாக 1 சென்டிமீட்டர் திக்னஸில் நம்ம கட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஈவனாக இந்த மாதிரி நீளமாக பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்கெல்லாம் இந்த மாதிரி கோல்டு வாட்டரில் 1/2 அன் ஹவர் போட்டு வைக்கணும். 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா அந்த உருளைக்கிழங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவலில் காய வச்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்கோட ஈரம்லாம் நல்லா போனதுக்கப்புறமா அதை ஃப்ரை பண்ணுறது மாதிரி ஒரு பேனில் டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் விடணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அந்த உருளைக்கிழங்கெல்லாம் அதில் போடலாம். இந்த பெல்ஜியன் ஃப்ரைஸ் 2 ஸ்டேஜாக நம்ம ஃப்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இதை நம்ம 10 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணணும். இப்போ 10 மினிட்ஸாக ஃப்ரை ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நான் எடுத்துடுறேன். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணி எடுத்த உருளைக்கிழங்கெல்லாம் ஒரு கிச்சன் டவல் இல்லைனா பேப்பர் டவல் போட்டு அதில் 20 மினிட்ஸ் ஆற வைக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ண எண்ணெயே மறுபடியும் நல்லா சூடு பண்ணணும். அது நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம செகண்ட் ஸ்டேஜாக இந்த உருளைக்கிழங்கெல்லாம் மறுபடியும் போட்டு ஃப்ரை பண்ணலாம். இப்போது இது நம்ம 3 to 4 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். 3 மினிட்ஸாக ஃப்ரை ஆகும்போது உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். நீங்கள் சால்ட்டோ ஸ்பைசஸோ சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்க்கலாம். பட் நான் இன்றைக்கி இது ப்ளெயினாக தான் டொமேட்டோ கெச்சப் கூட சர்வ் பண்ணுறேன்.